ஏசாயா 53 அதிகாரம் 4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இந்த பாடு மரணங்களை அடையும் முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கன் இந்த வேத பகுதியை ரொம்ப ஆழமாய் எழுதியிருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை என்ன செய்தாராம்? சுமந்தார். துக்கத்தை சுமக்கிற ஆண்டவர் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாராம், துக்கங்களை சுமக்கிறார். பாடுகள் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது, ஒரு நபருக்கு வரும்பொழுது, எனக்கு தான் இந்த பாடுகள் வந்தது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு ஏன் இந்த பாடுகள் வந்தது? பாடில்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் சில நேரம் தாங்க முடியாத பாடுகள் வரும் பொழுது, தாங்க முடியாத போராட்டங்கள் வரும் பொழுது நம் மனம் சோர்ந்து விடுகிறது. மனம் சோர்ந்து போகிறபடினாலே அந்த பாடுகளை குறித்து நாம் அதிகமாய் கவலைப்படுவது உண்டு. அந்த பாடுகளை குறித்து நாம் அதிகமாய் வேதனைப்படுவது உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மனிதனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஏன் அந்த விருப்பம்? மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக, மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. யோவான் 1 அதிகாரம் 29 நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 1 அதிகாரம் 29 நாம் வாசிக்கலாம். இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். இயேசுவை பார்த்தவுடனே யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்கள் இதெல்லாம் யாரும் சுமக்க முடியாத பாவங்கள். எந்த மனிதரும் ஒரு மனிதனுக்காக சுமக்க முடியாத பாரங்கள். அவர் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்தவுடனே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உலகத்தின் பாவம் அவ்வளவு பெருகி இருக்கிறது. உலகத்தின் பாவம் மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். இரண்டாவது, பாடுகளுக்கு மத்தியிலே துக்கப்படும் ஜனங்களின் துக்கத்தை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. அவர் சுமக்கிறார். 150 கிலோ கொண்ட சிலுவை மரத்தை அவர் சுமக்கிறார். இரவெல்லாம் அவர் வேதனைப்பட்டார். வியாகுலப்படுத்தினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், உமிழ்ந்து துப்பினார்கள், வாரினால் அடித்தார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை கஷ்டப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை துக்கப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை அவமானப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அவமானப்படுத்தினார்கள்.
துக்கப்படுத்தினார்கள், வியாகுலப்படுத்தப்பட்டார், அவர் துக்கம் அடைந்தார். அந்த துக்கத்துக்கு மத்தியிலே தான் அவர் சொல்லுகிறார், பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். என் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஒருவர் உண்டு, என் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. சில நேரம் நம்முடைய மனம் தளர்ந்து போகிறது. இந்த பாடுகளின் வழியாக தான் நாம் கடந்து செல்ல வேண்டுமா? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர். எல்லாரும் நினைத்தார்கள், இவரை பாடுகளுக்குள்ளே உட்படுத்தி விட்டோம், இவரை அவமானப்படுத்தி விட்டோம், இவரை அடித்து விட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் பக்தன் எழுதுகிறார், அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர், சுமக்கிறவர். வசித்து பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள். நாம் அழும்போது உலகம் சந்தோஷப்படும், நாம் துக்கப்படும் பொழுது உலகம் சிரிக்கும், நாம் வியாகுலப்படும் பொழுது உலகம் ஏளனம் செய்யும். குடும்பத்தார் ஏளனம் செய்வார்கள், நண்பர்கள் ஏளனம் செய்வார்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஏளனம் செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஓ, இந்த நபருக்கு இந்த பிரச்சனை வந்தது, இந்த நபருக்கு இந்த பாடுகள் வந்தது, இது எப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று அநேகர் சிரித்து கொண்டிருப்பார்கள், நகைத்து கொண்டிருப்பார்கள். துன்பப்படுத்தப்படுவோம், வியாகுலப்படுத்தப்படுவோம், கைவிடப்படுத்தப்படுவோம். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புகிற நேரம் வரும் பொழுது, நாம் அழுது புலம்புகிற நேரம் வரும் பொழுது, இந்த துக்கத்தினாலே, இந்த மனவேதனையினாலே சஞ்சலப்படுகிற காரியங்கள் வரும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் துக்கம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தில் என்ன துக்கம் இருக்கிறதோ, நம்முடைய சரீரத்தில் என்ன வியாகுலங்கள் இருக்கிறதோ, என்ன பாடுகள் இருக்கிறதோ, அந்த பாடுகளையும் அந்த வியாகுலங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அந்த துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். நாம் சுமக்க முடியாது, ஒருவரும் துக்கத்தை சுமக்க முடியாது, ஒருவரும் ஒருவருடைய பாரத்தை சுமக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னுடைய துக்கத்தை சுமந்து கொண்டேன், நான் உங்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டேன், என் தோள் மேல் நான் சுமந்து கொண்டேன், அந்த சுமைக்கு நான் உங்களை விலக்குகிறேன். அந்த சுமை வரும் பொழுது நம்மை அதிகமாய் வேதனைப்படுத்தும். அந்த சுமையில் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாரம் வருவதற்கு முன்பதாகவே இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா?
ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? சோதனை வருகிறது, வியாகுலங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, கொடிய காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இக்கட்டான நேரம் வருகிறது, ஆபத்தான ஒரு நேரம் வருகிறது. நீங்கள் ஒரு மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகல் 12 மணி வேளை நாம் உலக காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். இரவு 12 மணி வேளை இளைப்பாறுதலுக்காக கொடுக்கிற நேரம். ஆனால் அதர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஒரு மணி நேரம். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபித்தால் அந்த ஒரு மணி நேரம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் எத்தனையோ விதமான தீமைகளை மாற்றிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு மணி நேரம் விழித்திருந்தால் போதும். ஒரு மணி நேரம் நீங்கள் விழித்திருந்தால் போதும். நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். அந்த அதிகாரத்திலே இயேசுவானவர் சீஷர்களை 3 நேரத்தில் வந்து சந்திக்கிறார். முதலாவது சொல்லுகிறார், நித்திரையில் இருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து எழும்பி நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதும் அதே வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபியுங்கள். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். குமாரன் பாவிகளுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, அந்த நேரம் வந்தது. இனி நீங்கள் ஜெபித்து பலன் இல்லை. குறித்த நேரத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. குறித்த நேரத்திலே ஜெபிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் ஜெபத்தை குறித்து ஒரு வசனத்தை எழுதுகிறார். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 14ஆம் வசனம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளணும். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த துக்கம் மாறுவதற்கு, அந்த பிரச்சனை மாறுவதற்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை, நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களை சரியாய் பயன்படுத்துவதற்கு, சரியாய் பயன்படுத்தி கொள்வதற்கு அந்த நற்பொருளை எதினால் காத்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் காத்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் காத்து கொள்ளணும். அதை காத்து கொள்ளணும். அந்த ஜெப ஜீவியத்தை காத்து கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை காத்து கொள்ளணும். வசனத்தின் மூலம் பேசுகிற ஆண்டவர், ஜெபத்தின் மூலம் பேசுகிற ஆண்டவர், அடையாளங்களையும் அற்புதங்களையும் கொடுத்து வழி நடத்துகிற ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் காத்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறார், அந்த கடமையை தந்திருக்கிறார். நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாய் கொடுக்கப்படுகிறார், எதன் மூலமாய் கொடுக்கப்படுகிறார், யார் மூலமாய் கொடுக்கப்படுகிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். உன் சிருஷ்டிகரே, உன்னை சிருஷ்டித்தவர் தான் சொல்லுகிறார். உன்னை சிருஷ்டித்தவர் நாயகராயிருக்கிறார். கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமத்திற்காக நீங்கள் 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபியுங்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தமாக கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருந்து ஜெபியுங்கள்.
நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை காத்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அதில் கீழே சொல்லப்பட்டு கைவிடப்பட்டு மனம் நொந்த சிறியை போல நீ இருக்க வேண்டாம். கைவிடப்பட்டு மனம் வியாகுலப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ இருக்க வேண்டாம். கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீ இருக்க வேண்டாம். இயேசு கைவிடப்பட்டிருந்தார். 12 சீசர்களும் கைவிட்டார்கள். குறிப்பாக இயேசுவினிடத்தில் அன்பு செலுத்தின பேதுருவும் கைவிட்டு மறுதலித்து விட்டான். பேதுருவும் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். எல்லாரும் பிரிந்து போனார்கள். சேவல் கூவதற்கு முன்பதாகவே அந்த பேதுரு 3 முறை நீ என்னை மறுதலிப்பா என்று சொன்னது போல அவன் மறுதலித்தான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. உடன் இருக்கிறவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், தோட்டத்திலே நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே என்று சொன்னார்கள். குறிப்பு அடையாளம் சொன்னார்கள். அவன் தெரியாது என்று சொன்னான். காரணம் என்ன? அந்த ஜெப ஜீவியம் பின்வாங்கி போனதுதான். அவனுக்குள் இருக்கிற அந்த ஜெப ஜீவியம் பின்வாங்கி போயிற்று. பின்வாங்கி போனபடியினாலே, அந்த ஜெப ஜீவியம் அவனை விட்டு பின்வாங்கி போனபடியினாலே இயேசுவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், 1 மணி நேரம் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை தமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் காத்து கொண்டு ஜெபியுங்கள். இன்னொரு வேத பகுதியை வாசித்து பாருங்கள். எரேமியா 31 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 23 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்ற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது சொல்லுகிறார், நமக்கு கொடுத்திருக்கிற வாசஸ்தலங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை இது தேவன் தான் ஆசீர்வதித்தது என்று சொல்லுங்கள். இது கர்த்தர் தான் ஆசீர்வதித்தது என்று சொல்லுங்கள். இது கர்த்தர் தான் ஆசீர்வதித்தது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் அது அவரால் தான் வரும், அவரால் தான் கிடைக்கும். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அதை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் துக்கத்தை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த துக்கத்தை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவகுமாரனுக்கு எவ்வளவு துக்கம், எவ்வளவு பாடுகள். இவருடைய முக பார்வையெல்லாம் வித்தியாசமாகிவிட்டது, இவருடைய தோற்றம் எல்லாம் வித்தியாசமாகிவிட்டது. ஏசாயா 52 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரை பார்க்கிலும் ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள். இவருடைய முகம் ஏன் இப்படி ஆயிற்று? இவருக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் வந்தது? இவருக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் வந்தது? அந்த கேடு அடைந்தார். மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய முக ரூபம் எவ்வளவு மாறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் உலகத்திற்காக, இப்படி அவர் தன்னை உலகத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
இப்படி ஒப்பு கொடுத்தபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், தன்னை வியாகுலப்படுத்தினார். தலையிலே முள்முடி வைத்து அவரை அழுத்தினார்கள், முள்முடி வைத்தவரை வேதனைப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், சிலுவையின் துக்கங்களை அவர் சுமந்து கொள்ளுகிறார், அடிகளை தாங்கிக் கொள்ளுகிறார். ஒரு தவறு செய்கிற மனிதனுக்கு தண்டனை கொடுப்பது போல அவருக்கு அத்தனை தண்டனைகள் வந்தது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். மனிதர்கள் செய்கிற தவறுகளின் நிமித்தமாய் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அந்த துக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய முகம் எல்லாம் அந்த கேடு அடைந்ததாக இருந்தது. அவரை கண்டு அநேகர் பிரமித்தார்கள், இவருடைய நிலைமை இப்படி மாறிவிட்டது என்று நிந்தித்தார்கள். அதற்கு மத்தியிலே தான் அவர் சொன்னார், நான் உன் ஏற்றுக்கொண்டேன், நான் உன் துக்கத்தை சுமந்தேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தலை மயிரினால் அதை துடைத்தால். பாருங்க, ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்தது. அவள் அந்த கேடு அடைந்த அந்த முகத்தை, அவருடைய பாதங்களை, அவருடைய வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறதை அறிந்து விலையேற பெற்ற வாசனை திரவியம், பரிமள தைலம், எவருக்கும் கொடுக்க முடியாத அந்த வாசனை திரவியத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள், இயேசுவின் சிரசில் ஊற்றினாள். அந்த பெண்மணி செய்த ஒரு காரியம், தலை மயிரினாலே அவைகளை துடைத்து எடுத்திருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். தலை மயிரினால் துடைத்து எடுத்திருக்கிறாள். இயேசுவின் மேல் அவள் வைத்திருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு அன்பு, இயேசுவின் மேல் அந்த ஸ்திரீ வைத்திருக்கிற ஒரு உன்னதமான அன்பு, தலை மயிரை வைத்து துடைக்கக்கூடிய அளவிற்கு அவள் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறாள். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பரிசுத்த ஆவியானவரை காத்து கொள்ளுங்கள். மூன்றாவது சொல்லுகிறார், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை கர்த்தருக்கென்றே கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். மரியாள் அதைத்தான் கொடுத்தார்கள், விலையேற பெற்றது. அவர்கள் கைகளிலே, அவருடைய வீடுகளிலே இருந்தது விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. விலையேற பெற்ற தீரு இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆகாகா விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றதை மரியாள் கொடுத்தார்கள். இன்றைக்கு அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் துக்கத்தை நான் சுமந்திருக்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் விலையேற பெற்றதை அவருக்கு கொடுங்கள், விலையேற பெற்றதை நீங்கள் அவருக்கு தியாகம் செய்யுங்கள், விலையேற பெற்றதை நீங்கள் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். விழித்திருந்து ஜெபியுங்கள். சிலுவையின் பாடுகளிலே இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுகிறவர்களாக, மூன்றாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்றதை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமாம். அப்படி செய்யும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ
அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பாய். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். எல்லாரும் நினைப்பாங்க, இந்த பாடு வந்த உடனே தப்பி ஓடிட்டா நல்லதுன்னு நினைப்பாங்க. அப்படிதானையா? இந்த பாடு வந்துட்டா தப்பி ஓடிடணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் பாடுகளுக்குள்ள உட்படுத்தி கொண்டா. பாடு இருக்கணும். பாடுபட்டு கடினமாய் பாடுபட்டு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இரத்தம் சிந்த பாடுபட வேண்டும் என்று சொல்லுவார்கள். உழைப்பு, பிரயாசம். இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். 2 புள்ளி ஸ்டாப் வச்சிருக்குது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அந்த பாடுகளை அவர் அர்ப்பணிக்கிறார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரங்களினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு ராஜா தேவனுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது தேவனுடைய சித்தம் என்ன என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், சித்தமானவனை தாழ்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சித்தமானவனை கொன்று போடுவார். சித்தம் இல்லை அப்படின்னா கொன்று போடுவார். சித்தமானவனை உயிரோடு வைப்பார். அவருக்கு சித்தம் இருந்தால் அந்த மனிதனை உயர்த்தி கொண்டே இருப்பார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற நாட்களிலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவருக்கு சித்தமான மனிதர்களை படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. உயர்த்துகிறார். அவருடைய உயர்வு வரும் பொழுது எவரும் தடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. எந்த மனிதரும் தடுக்க முடியாது. ஒரு உயர்வு வர ஆரம்பித்து விட்டது என்றால், கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் யாராலும் தடுக்க முடியாது. அப்படிதான் அது கடந்து வரும். இந்த உயர்வு யோசேப்புக்கு வந்தது. ஆரம்ப நாட்கள் எல்லாரும் தடை செய்தார்கள். யோசேப்புக்கு மேலே பொறாமை கொண்டார்கள் சகோதரர்கள். பொறாமையின் நிமித்தமாய்தான் அவனை குழியிலே அகப்படுத்தினார்கள், தூக்கி போட்டார்கள். அதிலிருந்து தூக்கி எடுத்து அவனை எகிப்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். நடந்தது என்ன? குழியிலே தூக்கப்பட்ட மனிதன் உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான். நாம் பாடுகள் வரும் பொழுது என் ஜெபம் கேட்கப்படவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், நான் துக்கங்களை சுமந்தேன். எனக்கு சித்தமானதை நீ செய்ய ஒப்பு கொடுப்பாய் என்றால் நான் உன்னை உயர்த்துவேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் அவரே உங்களை உயர்த்த முடியும். எந்த இடத்துல உங்களுக்கு உயர்வு தேவையா இருக்கிறதோ அதை கர்த்தர் உயர்த்துவார். இது இவர்களுக்கு எப்படி வந்தது, இது இவளுக்கு எப்படி வாய்த்தது, இது இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உயர்த்துவார். மகத்துவமான ஒரு தேவன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகம்
உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். ஆமேன் சொல்லுங்களேன். மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார், இப்படிப்பட்ட தேவன் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவார். கீழே வாசிங்க. அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். பாருங்க, யாரை அழிக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவரை அழிப்பார். அந்த இடத்துல அவர் உங்களுக்கு முன்னே போவார். இந்த பெரிய பிரச்சனை இருக்கிறது, இந்த பெரிய போராட்டம் இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கலங்கலாம். இந்த காரியத்தில் இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கலங்கலாம், தவிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவரே உங்களுக்கு முன்னே போவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரே உங்களுக்கு முன்னே போவார். உங்களுக்கு மாறாக இருக்கிற இந்த சூழ்நிலைகளை அழிப்பார். கீழே வாசிங்க. நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். இந்த காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு நிச்சயமாய் பலன் தருவார். இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் தருவார், கிருபை தருவார். அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னே கடந்து சென்று கோணலானதை செவ்வையாக்குவேன். கோணலான பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிற ஆண்டவர். நம்ம போறதுக்கு முன்னாடி அவர் கடந்து போயிடுவாராம். நம்ம அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் போய் செய்திருவாராம். வசனம் தான் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். நீங்கள் பயப்பட வேண்டாம், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். 6ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல ஒரு பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். ஆகவே தான் அவ்வளோ வாக்குத்தத்த வார்த்தைகளை ஜனங்களோடு பேசுகிறார். உன் துக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன், துக்கங்களை நானே சுமந்தேன், நீங்கள் சுமக்க வேண்டாம். உலகம் நீங்கள் துக்கப்படும் போது சந்தோஷப்படும், அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது அவர்கள் சிரிப்பார்கள், அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். அவரே துக்கத்தை சுமந்திருக்கிறார். விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை காத்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற விலையேறப்பட்டதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அசுத்தமானதை கர்த்தர் வாய்க்கச் செய்வார். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழத்திலும் எது அவருக்கு சித்தமாய் இருக்கிறதோ அதை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்கச் செய்வார். இன்றைக்கு கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். உங்கள் வழிகளெல்லாம் அவர் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் பாதம் கல்களில் இடராதபடி கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். அவருடைய சித்தத்தை மட்டும் நீங்கள் அறிந்து செய்யுங்கள். நான் செய்கிற காரியம் அவருக்கு சித்தமாய் இருக்குமா?
இந்த காரியம் அவருக்கு சித்தமாய் இருக்குமா, நான் செய்கிற இந்த காரியம் சித்தமாய் இருக்குமா, அதை மட்டும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்வோம் என்றால் நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவா. இந்த வார்த்தைகளை ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். சகல அதிகாரம் படைத்த தேவனாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை இது வெறுமையாகவே போகாது. ஏதோ சொல்றாருலாம் நீங்க நினைக்காதீங்க. இந்த வார்த்தை வெறுமையா போகாது, நிறைவேறும், அது பலிக்கும். நாம் காத்திருந்து கேட்கும் பொழுது விரும்பின காரியம் வாய்க்கும். பல வருடங்கள் வாய்க்க முடியாத காரியங்களை வாய்க்கச் செய்வா. அப்படி இல்லை என்றால் அந்த பாடுகளிலே அவர் தன்னை தியாகம் செய்திருக்க மாட்டா. அந்த துக்கத்தை அவர் சுமந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டா. அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்வார். அல்லேலூயா. காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்வார். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஜெபித்திருக்கிற ஜெபம் கர்த்தர்ட்ட வெறுமையாய் ஒரு நாளும் இருக்காது. இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அதற்கு சித்தமானவங்களை தான் கர்த்தர் கொண்டு வருவா. ஏன் ஆண்டவர் இதை அழுத்தி சொல்லுகிறார் என்றால், வாஞ்சையோடு தாகத்தோடு விருப்பத்தோடு வர்றவங்களுடைய பிரயாசத்தை, முயற்சிகளை, அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் கேட்டு அதை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை கேட்டு வாய்க்க செய்ய போகிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இவ்வளவு ஆழமாய் ஏசாயா எழுதுகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பின காரியத்தை செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விரும்புகிறதை செய்யும் ஆண்டவர். என்னுடைய விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் நிறைவேற்றுவா. விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், செய்கையை நிறைவேற்றுகிறார். நான் அதை அனுப்பின காரியம் மாகும்படி வாய்க்கும். எவ்வளோ காலங்கள் காரியம் வாய்க்கல, கலங்கி நிற்கலாம். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியத்தை இன்றைக்கு வாய்க்க செய்வார். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இந்த காரியங்கள் வாய்க்கும். எத்தனை காலங்கள் கடந்து போனாலும் அவருடைய வார்த்தை வெறுமையாய் போகவே செய்யாது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் போகாது. அது கிருபை உள்ள வார்த்தையாய் இருக்கிறது. கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் அவர் ஒரு ஸ்தலத்தை தெரிந்தெடுத்தார். அந்த ஸ்தலத்தை தெரிந்தெடுத்து தான் அந்த ஏசாயா 56 அதிகாரத்திலே 7 வசனத்திலே கடைசி பகுதியிலே அவர் எழுதினார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஜெப வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த சித்தம் இருந்தால் எவரும் தடுக்க முடியாது. ஏசாயா 56 அதிகாரம் 6 வசனத்தை 7 வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, அல்லேலூயா சொல்லுங்களேன், இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவளுடைய சர்வாங்கங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வீட்டிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்காகவே விசேஷமான ஜெபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவ்வளவுதான்.
இன்றைக்கு உங்களுக்காகவே இந்த விசேஷமான ஜெபத்தை வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அழைக்கப்பட்டவங்க அநேகராய் இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் பாக்கியவான்கள். அவருக்கு சித்தமானதை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு சித்தமானதை கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் காத்திருங்க. அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. காத்திருந்து நீங்கள் ஜெபிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை காத்து கொள்ளுங்க. நசரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 10:38 எழுதுகிறார். நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கினவர்களை குணமாக்குகிறார், காயம் கட்டுகிறார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. காயம் கட்டுகிறார், நன்மை செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் தாகத்தோடு வந்து பாரத்தோடு வந்து உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் இறக்கி வையுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன வியாகுலத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். என் ஆண்டவர் அதை சுமந்து கொள்ளுகிறார். என் ஆண்டவருக்கு சித்தமானதை கர்த்தர் எனக்கு செய்து நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.